அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை. நீண்ட நாள் பயிற்சிக்கு நீரை முறையாக அருந்தி மருந்தடிக்காத காய்களை வேக வைத்து சாப்பிட்டு அன்னப்பாதியை தூய்மை செய்கின்ற உலகத்தின் எளிய முறை. இந்த பயிற்சி முறையை பலர் இணையதளத்தின் வாயிலாக தினமும் சந்தித்து இருந்த இடத்திலே ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எந்த வகையான கடின பயிற்சி நமக்கு தேவையில்லை. ஆரம்பத்தில் எந்த வகையான உடல் சம்பந்தமான அடையோக பயிற்சியும் தேவையில்லை. சுவாசம், இயற்கையான சுவாச பயிற்சியில் இயற்கையான அன்னப்பாதையை தூய்மை செய்வதன் மூலமாகவே அமிலத்தையும் உப்புத்தன்மை அதிகரிக்கிற உணவை குறைத்து அமிலத்தன்மையும் உப்புத்தன்மையும், அமிலத்தன்மையான புளிப்புன்னு அர்த்தம், அது உள்ளே போய் மாறுகிற தன்மை. வாயில் ஒரு பொருளாக இருக்கும், அது உள்ளே போய் வேதியியல் மாற்றம் நிகழும், அதைத்தான் அமிலம் என்று சொல்வோம். வாயில் இனிப்பாக இருக்கும், உள்ளே போய் கடுமையான உப்பாக மாறும். இதில் தான் மனிதன் ஏமாந்து விடுகிறான். ஒரு பொருளுக்கு 2 பண்பு உண்டு. இயற்பியல் பண்பு என்று சொல்வார்கள், வேதியியல் பண்பு என்று சொல்வார்கள். ஆனால் இதெல்லாம் நம்ம யாரும் ஆலோசிக்க முடியாது. ஏன்னா உணவை பார்த்தவுடன் அங்க மனம் துடித்து விடுகிறது. உடல் கேட்பதில்லை. மனம் துடித்தவுடன் அதை எடுத்து விழுங்க ஆரம்பித்து விடுவான். அந்த உணவுக்கு எந்த ஒழுக்கமும் இருக்காது. அந்த உணவு மனிதனை அடிமையாக்கி விடுகிறது. அறிவை மடுங்கடி செய்து விடும். அதனாலதான் போராட்டம் நடக்குது. நீங்க உணவு, ஒரு மனிதன் அந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்த தெரியலனா, எங்கேயாவது ஒரு உணவு கிடைக்குதுன்னா எவ்வளவு மட்ட ரகமா இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் போய் அதை வேட்டையாடுவாங்க. சமீபத்தில் பார்த்தேன், நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்தீனில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம் பேர், 30 லட்சம், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருப்பாங்க, 30 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு லாரி நிறைய மூட்டை மாவு வந்திருக்குது. 3 நாளா உணவு பற்றாக்குறை. அவங்க நீரையும் அருந்துறதில்ல, நீரும் கிடையாது, அருந்துறதும் இல்லை. உணவை லாரி நிறுத்தி கொண்டு போறதுக்குள்ள 1 லட்சம் பேர் போய் ஒரு லாரி சொல்றத எப்படி இருக்கும்? ஒரு வினாடி அந்த உணவெல்லாம் காணா போச்சு. ஓடிட்டு எடுத்துட்டு ஓடுறாங்க, மூட்டை மூட்டையா எடுத்துட்டு ஓடுறாங்க. மூட்டை மூட்டையா ஒன்றும் பண்ண முடியல. 1 லட்சம் பேர் ஒரு லாரி, 10 பேர் சேர்ந்தாவே ஒரு லாரி காலி பண்ணிடலாம். 1 லட்சம் பேர் லாரி சுத்தி நின்றா எப்படி இருக்கும்? ஆளுக்கு 1 கிலோ கூட கிடைக்காது. அத்தனை மூட்டையும் காலி, அத்தனை வினாடி நேரத்துல காலி. மூட்டையும் டப்பாவும் உணவுப் பொருளும் பாட்டிலும் அதுல அடித்தடி ரகலையும். பாவம் பாவம், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குதாங்க. அப்ப அந்த பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்த பாருங்க. அதுல மிதிபட்டு, அதுல அடிபட்டு மிதிபட்டு துப்பாக்கி சுட்ட 4 பேர் சாவு. துப்பாக்கி வச்சு கட்டுப்படுத்த வேண்டிய அளவுக்கு, துப்பாக்கி வச்சு கட்டுப்படுத்துற அளவுக்கு சொந்த வீட்டிலே துப்பாக்கி சூட்டு நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? அதான் டார்வின் சொல்லுவாரு, இந்த பசிதாக வந்து விட்டால், அதாவது இனப்பெருக்கத்துக்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது. இனப்பெருக்க அப்ப உயிர்கள் உணவுக்காக அடித்துக் கொள்ளுங்கிறாரு. சரியா வருது அந்த இடத்துல. மனிதனே அடித்துக் கொள்வதும் ரொம்ப கொடுமையா இருக்கு. மனிதனே இறந்துடுறாங்க, அடிச்சு சாபாம பாருங்க. இது பாரு, பாலஸ்தீனத்தில் கன்வென்ட் நடக்குது. அது தினம் 500 லாரி வேணும்னா எங்க போறது? யாரு கொடுக்குறது? உட்காந்து திருட்டே இருப்பான். தினம் 500 லாரி உணவு போயிட்டே இருக்கு. அதை சமைச்சு போட வேண்டியது, திங்க வேண்டியது, சமைச்சு போடுறது, திங்க, யாரு கொடுக்கறதுன்னு கேக்குறேன். அங்கதான் தப்பு நடக்குது. அப்ப இந்த சரியா தினம் 500 லாரி, அவங்க இருக்கிறது 20 லட்சம் பேர், 20 லட்சம் பேத்துக்கு உணவு கொடுக்கணுங்க தினம். 20 லட்சம் பேத்துக்கு உணவுங்க. எத்தனை லட்சத்துக்கு? 20 லட்சம். 20 லட்சம் பேத்துக்கு 3 வேளை உணவுனா எத்தனை லாரி வேணும்? தினம் போயிட்டே இருக்கணும். ஆலவாயில கரும்பு போடுற மாதிரி விட்டுங்க. கரும்பு போட வேண்டியது, சாறு புடிஞ்சு வெளியே போக வேண்டியது, கரும்பு போட வேண்டியது, சாறு புடிஞ்சு வெளியே. யாரு அனுப்புறது? என்ன எங்க இருந்து இது அனுப்பிச்சிட்டே இருப்பீங்களா? அப்ப உற்பத்தி என்ன? எதுவும் கிடையாது. பாலைவனத்துல என்ன உற்பத்தி? பாலைவனத்துல எந்த உற்பத்தியும் கிடையாது.
இதே மாதிரிதான் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா பேரு தான் பணக்கார நாடு தவிர எல்லாம் பிச்சைக்கார நாடு. எல்லாம் பக்கத்துல இருந்து வந்து ஒரு வினாடி கூட தாமதம் இல்லாம எல்லாம் வந்துகிட்டே இருக்கணும். அது பாலஸ்தீனம் பிச்சைக்கார நாடு, இங்க சிங்கப்பூர் பணக்கார நாடு. எந்த உற்பத்தியும் உள்ள கிடையாது, எந்த உற்பத்தியும். வியாபாரி ஒரே ஒரு சந்தைக்கடை, அவ்வளவுதான். சந்தைக்கடையில எந்த உற்பத்தியும் இருக்காது. கொண்டு வந்து விற்கிறதோட சரி, அதை எடுத்து திங்கறதோட சரி. இதேதான் சிங்கப்பூர். சிங்கப்பூர் ஒரு நாளைக்கு பயங்கர ஆபத்துல மாட்ட போகுது. ஏன்னா ஒரு ஒரு நாட்டுல அழிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த நாட்டுல இருந்து தான் இந்த உணவு வந்தாகணும். குறிப்பாக பக்கத்துல இருக்கிற மலேசியில இருந்து வர்றாங்கன்னு, இந்தோனேஷியா, மலேசியா அந்த தீவுல இருந்து எல்லாம் வந்தாகணும். இல்லைன்னா அந்த சிங்கப்பூர் அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. சிங்கப்பூர் நினைக்குது பெரிய பணக்கார நாடு நினைக்குது, எல்லாம் பக்கத்துல இருந்து பிச்சை எடுத்தாகணும். என்னென்னு காயத்தை வீசிக்கிட்டே இருக்கிற காயத்தை. அவன் உணவுக்கு அவன் ரேட்டை ஏத்திட்டே போனாலும் இங்க மாத்தி, அவன் ரேட் ஏத்தினா இங்க டங்கு டங்குன்னு குதிக்கணும். உற்பத்தி குறைய குறைய கடுமையான நோய்கள் வந்து தாக்குற பொழுது, கடுமையான மருந்து மாத்திரைகள் நோய்களை வந்து தாக்கின்ற பொழுது, அந்த மருந்து, அதாவது இந்த விளைபொருளை மருந்து போட்டே போவாங்க. மருந்து போட்டு 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 போலியா பெருக்கி பெருக்கி அதுல அந்த உணவை அவன் சாப்பிடுகின்ற பொழுது அந்த உணவுல இருக்கிற விஷம் போய் அவனை வந்து வெவ்வேறு வகையான தாக்கத்தை உண்டு பண்ணி பல்வேறு வகையான மூலக்கூறு மரபணுவை மாத்தி விட்டுறேன். அதுக்காக செலவு பண்ணணும். இங்க திங்கிறது ₹1, செலவு பண்றது ₹10. திங்கிறது ₹1 தின்னுபோட்டு அது திருப்பதற்கு ₹10 தேவைப்படுது. ₹1 தீனி தின்னுட்டு அதை சுத்தப்படுத்த, அது ₹1 தீனி விட்டு அது சரி செய்யறதுக்கு ₹10 தீனி. இப்படித்தான் இப்படி இந்த பாலஸ்தீனத்துல கொடுமை நடக்குது. ஆகையினால இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதான் டாக்டர் அர்னால்ட் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பிறந்ததுல இருந்துங்க லாங் பிராக்டிஸ்ங்கிறாரு. நம்ம பிறந்ததுல இருந்தே தவறான உணவை சாப்பிட்டு பழகி இருக்கிறோம்ங்கிறாரு. என்ன சொல்றாருன்னு, ட்ராக்கிங் எ மேன் ஸ்கேவெஞ்சர்ங்கிறாரு. எ மேன் ட்ராக்கிங் man's history back thousands of years, we find that has long been a scavenger in his eating habitsங்கிறாரு. ஈட்டிங் ஹேபிட் என்ன? தின்கிற பழக்கம். ஹேபிட் இருந்தா அது வருதுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஹேபிட்னு என்ன தெரியுங்களா? பழக்க வழக்கங்கள் பாங்க, அவ்வளவுதான். அது ஒழுக்கம் கிடையாது, பழக்க வழக்கம். அந்த பழக்க வழக்கம் என்ன ஆகி போச்சுன்னா அது கடைசி காலப்போக்கில் மண்டையில ஏறி அது ஒழுக்கமா மாறிடும். இப்போ பீடி குடிச்சு பழகிட்டேன்னா கடைசியில அது ஒழுக்கமா மாறிடும். உனக்கு ஒழுக்கம்தான், ஆனா உடம்புக்கு ஆபத்து அது. இப்ப வீட்டுல சிகரெட், ஒரு காலத்துல சிகரெட் கிழிச்சு வீட்டுல வராதிம்பாங்க. இன்னைக்கு வீட்டுல என்ன வேலையும் நடக்குது வீட்டுல. அப்ப சிகரெட் அந்நிய பொருளா இருந்தது, டீ அந்நிய பொருளா இருந்தது, எல்லாமே சாராயம் குடிக்கிறது அந்நிய பொருளா இருந்தது, எல்லாம் அந்நிய பொருளா இருந்தது பூரா. இப்ப என்ன ஆச்சுன்னா அது வந்து பழக்க வழக்கத்துல வந்து அது ஒழுக்க மாதிரியே மாறிடுச்சு. அது குடிக்கல, டீ குடிக்கலன்னு கேவலம், பீடி குடிக்கலன்னு கேவலம், சிகரெட் குடிக்கலன்னு கேவலம், சாராயம் குடிக்கலன்னு கேவலம், இறைச்சி திங்கலன்னு கேவலம். சில வீட்டுல இறைச்சி சாப்பிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாதும்பாங்க. இறைச்சி சாப்பிட்டு வீட்டுல வராத, இப்படி எல்லாம் இருக்காங்க. சில மனைவியெல்லாம் அப்படித்தான். அந்த பாரு, இறைச்சி சாப்பிட்டு வீட்டுக்குள்ள வராத, அப்படியே வெளியே போயிரு, 2 நாள் உள்ள வராத, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆக இது என்ன ஆகி போச்சுன்னா இந்த பழக்க வழக்கங்கள் ஒழுக்கமா மாறி அது நடைமுறையில வந்துடும். இப்ப எல்லாமே நடைமுறைக்கு வந்தாச்சு. அது எல்லாம் கேடுகட்ட செயல் பூரா. அதுதான் அவர் சொல்றாரு. அதாவது இன் ஹிஸ் ஈட்டிங் ஹேபிட் he would இதுல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வந்து இயற்கையை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் இயற்கை உணவுக்கு, இயற்கை பழங்களுக்கு மரான்னு வச்சுக்காம எந்த பழத்தை திம்பான் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறேன், சும்மா பொதுவா ஒரு பொது விஷயமா நான் கேட்கறேன். இப்ப பழ உணவுக்கு மாறுன்னு சொல்றான். அவன் பழ உணவுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்லுங்க. அவன் பழ உணவை எதை தேர்ந்தெடுக்கிறான்? அதுதான் புரியலையே.
பழ உணவுக்கு மாறிக்கன்னு சொன்ன. எந்த பழ உணவு கூட மாறுவ? பழம்தான் ஏகப்பட்டது இருக்கு. எந்த பழ உணவுக்கு மாறுவ? அதுக்கான விலை, அதுக்கு விலையை சொல்லு, அது மதிப்பை சொல்லு. ம். அந்த வாங்கி திங்கிற உனக்கு தகுதி இருக்கா முதல்ல? ஆ. அது வாங்கி திங்கிற தகுதி இருக்குதா? அது உள்ளூர்ல விளையுதா? அது என்ன விலைக்கு கிடைக்குது? நீ சொல்ற பழமெல்லாம் அவர் பேர் என்ன, அருணா டெக்ரேட் சொல்லக்கூடிய பழமெல்லாம் உங்க ஊர்ல கிடைக்குதா? நீ சொல்ற பழமெல்லாம் எங்க ஊர்ல கிடைக்குதா? என்னதான் சொல்ற? உங்க ஊர்ல பழம் வந்து ₹1 கிடைக்குது, நீ சொல்ற பழம் எங்க ஊர்ல ₹200 கிடைக்குது. எப்படி நான் வாங்கி சாப்பிடட்டும்? ஆப்பிள சாப்பிடுன்னா அது எங்க விளையுது? இங்கேயா விளையுது? அது எங்க போவ நீ? இங்க வந்து கிலோ ₹200, அதுல 7 8 ம். ரகங்கிறான். ம். எது? அப்ப இங்கதான் பிரச்சனை உண்டாகுது, இங்கதான். பிரச்சனை. அப்படி சரி, நான் அருணா டெக்ரேட் சொல்ற மாதிரி எந்த, அப்ப அருணா டெக்ரேட்டுங்கிறது அவரு ஜெர்மனில பிறந்தாரு. அங்க பூரா திராட்சை தோட்டம் தான், ஒயின் தயாரிக்கிறது அங்கதானே. ஐரோப்பா நாடு ஒயின் தயாரிக்கிறாங்க. ஆ. திராட்சை இல்லாம இல்ல. திராட்சை அங்க கரெக்ட். விளையுது. குளிர் நாட்டுல திராட்சை மட்டும்தான். அது குறைந்த வெப்பநிலை இருந்தா போதும். மாதிரி அங்க வந்து வேற, அங்க ஆப்பிள் விளையுது, ஃப்ரூட்ஸ் விளையுது, பெரும்பாலும் திராட்சை விளையுது. சரி, ம். அதை சாப்பிட்டு தான் அவர் தப்பிச்சிருக்காரு. முதல் முதல் அதை சாப்பிட்டு தான் தப்பிச்சிருக்காரு. அதை சாப்பிட்டு தான். தப்பிச்சு பழம். ஆமா, ஆமா. சிறுநீரே வந்து கடுமையான நேரத்துல போயிருக்குங்க. இப்ப சாதாரண லேசான இளமஞ்சள் தண்ணி, சிறுநீர் ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த சூட்டுக்கு லேசான பியல் இல்லைன்னு சொல்லுவாங்க. இளமஞ்சள்பாங்க. அது எந்த அதுலயே ம். நார்மல் காட்டுறது. பியல் எல்லாம் போட்டு கீழே எல்லாம் நார்மல் நார்மல் சொல்லிடும். பிளட்டு, ரத்த சகப்பணுக்கள், வெள்ளை சகப்பணுக்கள், பஸ் செல்கள், கெட்டுப்போன அணுக்கள், கொலஸ்ட்ரால், ஹீமோகுளோபின் எல்லாம் 13 மேல காட்டிடும். 13, 12, ஆ. 12.5, 13. நீங்க சுவாசம் கசு முசுன்னு வந்தாவே ஒண்ணும் இல்லைங்க. மேலே எங்கேயும் சுவாசம் வாங்கினாவே ஹீமோகுளோபின் குறைஞ்சு போயிடும். என்னது? ஹீமோகுளோபின் இருக்காது. ஆ. பாருங்க, ஒன்றும் இல்லை. நடக்கிறப்ப தசு முசுன்னு மூச்சு வாங்கினாவே இன்னைக்கு கண்ணு முடின்னு சொல்லிடலாம். ஹீமோகுளோபின் இல்லைன்றலாம். என்னது? ஹீமோகுளோபின் அவுட்ன்றலாம். மூச்சு வாங்கும். மூச்சு வாங்கினா ஹீமோகுளோபின் அவுட் அப்படி சொல்லிடலாம். கரெக்டாக இது சுத்தப்படுத்தி பாருங்க. 2வது நாள் மூச்சு, 3வது நாள்ல மூச்சு வாங்க. சுவாசம் எளிமையா இருக்கும். சுவாசம் எளிமையா இருக்கும். ம். இயற்கை உடனே மாறிடுது. இந்த சக்கரை நோயாளிகள் நடக்க முடியாது. நான் நடந்தாதான் முடிஞ்சுது. சக்கரை நோயை வேகமா நடந்தாதான் முடிஞ்சு போச்சு. மூச்சு திணறும். ஆ அதாவது உதாரணத்துக்கு இந்த நடிகர் நடிகைலாம் இருக்கான் பாருங்க. நடிகர் நடிகர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சுய அறிவே இருக்கிறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் ம். பாத்தீங்கன்னா இந்த அகத்தூய்மைனா என்னானே தெரியாம அவங்க வந்து ஜோசியத்தை நம்புவாங்க. கடவுளோட மூட நம்பிக்கை நிறைய வச்சிருப்பானுங்க. எல்லா சினிமா நடிகர் மூட நம்பிக்கை, எக்கச்சக்கமான மூட நம்பிக்கை. இவன் வந்து என்னன்னா, நான் ஒரு கதாநாயகன் மனசுல நினைச்சுக்கிட்டு மூட நம்பிக்கைக்கு போய் நம்புற ஆ. ஆரம்பிச்சிடுறான். இவன் கதாநாயகன் ஆமா. நம்பிட்டு மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை. எந்த அளவுக்கு நான் எந்த அளவுக்கு இவன் கதாநாயகன் நினைக்கிறானோ அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை நிறைய இருக்கும். போய் எங்கேயாவது கோயில்ல விழுந்தா நல்லாவும் ஆ அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஆனால் அதுல வந்து பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அஹ், அஹ், யாரை விட சொல்லலாம். ஒருத்த வந்து இந்த தூய்மைனா என்ன, ஏன் நாம ம். வந்து உடம்பை தூய்மை செய்யணும், ஏன் குளிக்க வேணும், ம், எதனால பல்லு விளக்குறோம், அப்படிங்கிற சிந்தனை எப்போ ஒரு மனிதனுக்கு வருதோ, ஏன் பல்லு விளக்குறோம், ம். எதனால இந்த நாற்றம் அடிக்குது, அப்படி சுய சிந்தனை யாருக்கும் வராதான்னு கேட்கறேன். ம். அதுக்கு நீயே இந்த நாற்றம் வராம இருக்கிறதுக்கு என்ன வழி, அது கேள்வி கேட்கணும். நான் உயர்ந்தவன் சொல்றேனே, என்ற வாய் நான் ஏன் நாற்றம் அடிக்குது, என் கழிவு ஏன் நாற்றம் அடிக்குது, ம். என் வேர்வையே நாற்றம் அடிக்குது, இவ்வளவு துர்நாற்றமா இருக்குது கரகம். அப்ப இதை நான் தூய்மையா மாத்திருக்கு, நாற்றம் இல்லாத வாழ்வதற்கு என்ன வழி, இது யாராவது கேட்கறான்னு கேட்க மாட்டாங்க. இது அப்படித்தான். பன்னிக்குட்டி வாழ்க்கை மாதிரி ம். தான். என்னது? பன்னிக்குட்டி வந்து தன் சேத்தை பத்தி கவலைப்படாது, அது சொகுசு வாழ்க்கையை மாறிடும். பன்னிக்குட்டி வந்து அது கேட்டே அது சந்தனம் பன்னிக்குட்டி கேட்டு வாய் இருந்து கேட்டேன், அது இதுதான் நம்ம சந்தனம் அப்பா அப்படின்றோம். அந்த மாதிரி தான் அது. ம் அதான் அதாவது தேன் பூச்சி கேட்டா அதுக்கு தேன் தான் பிடிக்கும், பன்னிக்குட்டி கேட்டா அதுக்கு சேரு தான் பிடிக்கும். அதுக்கு என்ன பண்றது? நடிகர்களாயா பல்லு விலகிட்டு தான் நடிப்பாங்களாம். இல்லைன்னா நடிக்க முடியாது அவங்களால. இவன் நாத்தான் அந்த பொம்பளைக்கு தாங்காது. ம் அந்த பொம்பளை நாத்தான் இவனால ஏத்துக்க முடியாதாம். பல்லு விலகிட்டு வாம்பானும். ஆமா. நாற்றம் சகிக்கவே முடியாது. அவ்வளவு பிணத்தை திங்கிறவங்க, அவ்வளவு அழுகி போய் கிடக்கும் உடம்பெல்லாம். கொடுமையா கொடுமையா இருக்கும். பல்லு
பல்லு விளக்குனாலும் நாத்தம்லாம் போகாது. அது சும்மா வளர்க்கறது தான். அதுதான் உள்ள அந்த உணவு பாதை நாறி கிடக்குங்கய்யா. அவங்க அப்ப திங்கறத படம் அது எடுக்கிறதுக்குள்ள படம் எடுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுமா அந்த 2 பேத்துக்கும். நாத்தம் யாரு நாத்தம் பிடிச்சாங்களோ அவங்ககிட்ட இவன் நடிக்கணும்ல கட்டி பிடிச்ச. ஆமா. அப்ப முடியாதான். அது அவ்வளவு நான் படிச்சிருக்கேன். அப்பா அப்பா எது அப்பா. தாக்கு பிடிச்சிக்கிட்டு இப்ப நடிக்கிறது. நம்ம நினைக்கிறோம் டீ அப்ப 2 பேரும் ஆடுறாங்கப்பா ம். பாடுறாங்கன்னு. நாத்தம் அதானே. அப்ப நீ கரெக்டா சொல்றீங்க. நானும் எப்படி இவ்வளவு நாற்றத்தோட நடிக்கிறாங்க? இவ்வளவு நாட்டு கடமை என்ன தன்மை அது இருக்கு? ஒரு பல்லு விளக்கிட்டு ம். பல்லு விளக்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா செண்டு கிண்டு அடிச்சுக்க வேண்டியதான் வாயிலேயே மூக்கிலேயே. இல்ல இந்த நாற்றத்தோட எந்த ஒரு மனம் இந்த நாற்றத்தோட அப்போ ஒரு வியாபாரத்திற்காக கேவலமான அந்த பணம் ஆ சம்பாதிக்கிறதுக்காக அந்த ஆ நாற்றத்தையும் தாங்கிட்டு நடிக்கிறாங்க பாருங்களேன். நாற்றத்தையும் தாங்கிட்டு நடிச்சுட்டு அந்த நாற்றங்களே வந்து மேடையில வந்து அழகா அந்த நாற்றங்க அப்ப அந்த நாற்றமெல்லாம் அழகா தெரியுது. நாற்றமெல்லாம் ஆ நடிக்கிறாங்க. ம். அப்ப நான் சிந்திச்சு பார்ப்பேன். என்னடா இது எதற்காகன்னா, இந்த ஒண்ணே ஒண்ணு இந்த பணம்ங்கிற ஒரு பொருளாதாரம் வந்த உடனே, பணம் சம்பாதிக்கிறது ம். எளிய வழின்னு தெரிஞ்ச உடனே, எவ்வளவு நாத்தத்தையும் சகிச்சுக்கிறான் பாருங்க. எவ்வளவு நாத்தத்தையும் ஆமா. அதான் சகிச்சுக்கிட்டு தான் நடிக்கணும். ஒரு இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி ஆந்திராவிலே கர்நாடகால நினைக்கிறேன். அவன் பேர் என்னமோ ம். சினிமா சினிமா நடிகன். உடற்பயிற்சி பண்ணவே செத்து போயிட்டான். ம். உடற்பயிற்சி பண்ணவே உடல் நல்லா இருக்கணும்ல நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆ, உடற்பயிற்சி பண்ணு இல்லைன்னா நடிக்க முடியாது, காசு வராதுன்னு. ம். அதான் பிரச்சனை. ராஜ்குமார் பையன் நினைக்கிறேன். ராஜ்குமார் பையன் தான். வந்து ம். அவனுக்கு 7, 8 ம். அவன் 7, 8 குழந்தைங்க. ராஜ்குமாருக்கு 7, 8 குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது ஒரு பையனான்னு நினைக்கிறேன். ஆ அவன் என் ஆ புனித் அவன் பேர் புனித் ராஜ். புனித் ராஜ். அப்பதான் ஆ சும்மா சக்கையா படத்துல நடிச்சு நிறைய சம்பாரிச்சிட்டு வர்றவன். திடீர்னு இப்ப 7, 8 ஆ. மாசத்துக்கு முன்னாடி உடற்பயிற்சி பண்ண எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. பண்ண ம். அங்கேயே அவுட். எங்க உடற்பயிற்சி பண்ற நிலையத்துல முடிஞ்சுதாங்க அது. என்னத்துக்கு பண்றான் என்ன எதுவுமே தெரியாத பண்றாங்க. ஒண்ணும் இல்லைங்க. அப்ப அந்த அவன் என்ன ஜீரணமாகாத அது ம். என்ன அடிப்படைன்னா, ஜீரணமாகாத உணவை சாப்பிடுறான். காலையிலேயே பச்சை முட்டை 4 பச்சை முட்டை ஜீரணமே ஆகாது. பாம்பே ஜீரணம் ஆகாதுங்க. ம். அவ்வளவு கொடிய விஷம் இல்ல. பாம்பே முழுங்கிடுதுன்னா, அந்த பாம்பு ஆ முட்டை ஜீரணமாய் வெளிய வரக்கு 2 நாள் ஆகும். அப்படியே கிடக்கும். அந்த இடத்திலேயே கிடக்கும். உடல் அசைவே இருக்காது. அப்ப விலங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படின்னா இந்த உணவு வந்து அசைவே இல்லாத தன்மை உண்டாக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். அதாவது எந்த இயக்கமே இருக்காதுங்க. அது சொல்லுவாங்க இரை எடுத்த பாம்புன்னு சொல்லுவாங்க. என்ன என்ன பாம்பு? இரை எடுத்த பாம்பு. ஆ இரை எடுத்த பாம்பு அந்த இடத்த விட்டு நகராதுங்க. சேர்னாவை மட்டும் கிடக்கும். அது மட்டுமல்ல, எந்த செத்துப்போன பாம்பு, இரை எடுத்த பாம்பு சரி மேல நீ பக்கத்தால் எந்த சொரணையும் இருக்காது. அது மயங்கி கிடக்கும். ம். கடிக்காது, கொத்தாது. அது அந்த அந்த இரையை முழுங்கிட்டா அதோட வீரியமே போச்சு. இரையை முழுங்கிட்டா எல்லாம் போச்சு. எப்பேற்பட்ட பாம்பா இருந்தா என்ன? எதா இருந்தாலும் என்ன? மலைப்பாம்பா ம். இருந்தாலும் சரி, நாகப்பாம்பா எல்லாம். இரைன்னு முழுங்கிட்டா அது உள்ள முழுங்கிடுச்சுன்னா அவ்வளவுதான் அது. அப்ப ஈஸியா அடிச்சிடலாம். இரை எடுத்த பாம்புனா அதை கையிலேயே தூக்கலாம். எந்த இதுவும் எந்த கோபமும் இருக்காது. இதே மாதிரி தான் சிங்கம் அப்படித்தான். வயிறு நிறைஞ்சிட்டா அப்படியே மயக்கமா கிடக்கும். புலி எல்லா விலங்குகளும் ம். அப்படித்தான். வயிறு நிறைஞ்சிட்டா ஏன்னா வயிறு ம். நிறைஞ்ச உடனே என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுவாசத்தை அப்படியே ம். குறைச்சிரும். அது ஆக்சிஜன் மூளைக்கு போற சுவாசத்தை அப்படியே குறைச்சிக்கிட்டு நேர இறப்பிக்கு ம். வந்துரும். அப்ப என்னன்னா, அந்த மயக்க நிலையில வைத்துக்கொண்டு அது வைத்தியம் பார்க்குது. ம். அந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா, மருத்துவரா மாறி, அது செரிக்கிற வேலைய ம். செஞ்சு, உடலை விட்டு நீங்குற வரைக்கும், அந்த மயக்கத்தை விட்டு அதே தான் மனிதனுக்குமே. இப்ப என்ன பண்றான்னா, இந்த ம். இந்த இவன் சாப்பிடுற உணவெல்லாம், அவன் சாப்பிடுற உணவெல்லாம் கொழுப்பா மாறி, சாப்பிடுற உணவெல்லாம் வந்து அங்கங்க சதை குடுக்கும்னு நெனச்சுட்டு தப்பா நெனச்சுக்கிட்டு, அப்ப கடுமையா உடற்பயிற்சி பண்ணும் பொழுது, அமிலமா மாறி ஆள கொண்டு போடுது. ம். அமிலமா மாறி ஆள கொல்லணும். அது அவனுக்கு தெரியாது. டாக்டர் அர்னால்டு சொல்றாரு. டாக்டர் அர்னால்டு அப்படிதான் ம். சொல்றாரு. அது மட்டும் இல்ல. ம். கடுமையான உடற்பயிற்சி வந்து விஷத்தை ம். அதிகப்படுத்தும். அதாவது அதுக்கு பேர் இப்ப ஜீரண நீர் இருக்கு பார்த்தீங்களா? ஜீரண நீர். ம். ஜீரண நீர் அதிகமா சுரக்க அ ஆரம்பிச்சிரும்.
ஆ. இவன் என்ன ஆளை கொல்றக்கே ஜீரண சுரக்கும் பாருங்க. இது எந்த வேலை அப்ப நான் யோக பயிற்சி மட்டும்தான், சுத்த பயிற்சி மட்டும்தான் வருது. இப்ப நான் 25 வருஷமா விட்டு விட்டு செய்யறதுனால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. யாரும் நம்பவும் முடியாது. இது என்ன பண்ணிருக்கானா, அத என்ன சொல்றாருன்னா, இந்த ஃப்ரீ ரெடிக்கல்னு சொல்றான். நாம வந்து இந்த பயோ ஃப்ரீ ரெடிக்கல்னு பேரு. என்னது? பயோ ஃப்ரீ ரெடிக்கல்னு பேரு. ஆ. பயோ ஃப்ரீ ரேடிக்கல். என்னது? பயோ ஃப்ரீ ரேடிக்கல். ம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்னாவே உடம்பில் ஆ. உற்பத்தியாகிற ஜீரண நீர், உடம்பில் உற்பத்தியாகிற செரிமான நீர், உடம்பில் உற்பத்தியாகிற வயிற்றில் மன்னிக்கவும், வயிற்றில் உற்பத்தியாகிற ஜீரண நீர், வயிற்றில் உற்பத்தியாகிற பசி நீர், வயிற்றில் உற்பத்தியாகிற வாயு நீர், இவங்க மூணா பிரிச்சு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்றான்? அதாவது பெப்டிக் ம். பெப்டிக் ஜூஸ்ன்னு அதான் சொல்றான். பெப்டிக்னாலே பசி ஜூஸ் ம். தான். பெப்டிக் பெப்டிக் ஜூஸ், ம். பெப்டிக் அல்சர் சொல்ற மாதிரி அந்த பெப்டிக் ஜூஸ்னாலும் அந்த இறப்பில சுரக்கிற நீருங்கிறான். ம். இந்த இறப்பில சுரக்கிற நீருக்கு வந்து கடுமையான வீரியம் உண்டுங்கிறான். கதிர்வீச்சு ஆ. உடையதுங்கிறான். என்னது? கதிர்வீச்சு உடையது. நம்ப முடியுதா? கடுமையான. ம். ஹைலி பவர். ரியாக்டிவ். என்ன சொல்றேன்னா, அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் இஸ் ஏ ஹைலி ரியாக்டிவ் ஜூஸ்ங்கிறான். ஹைலி ரேடியாக்டிவ் ஜூஸ்ங்கிறான். ம். ரேடியாக்டிவ் ஜூஸ் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு பொருளை உள்ள வாங்கும், ஒரு பொருளை வெளியே அனுப்பும். ரேடியேஷன். உள்ள வாங்கி வெளியே அனுப்பும். அயனிசேஷன் நடந்துட்டே இருக்கும். ஹைலி அயனிசேஷன். ஒரு பக்கத்தால இருக்கிறத திருட ஆரம்பிக்கும். உறிஞ்சதுன்னா என்ன வேணாலும் உறிஞ்சும்ல, என்ன வேணா வெளியே அனுப்பும். என்ன சொல்றான்னா, அந்த கடுமையான உடல் உழைப்பு செய்யறப்ப, கடுமையான வெயில்ல போறப்ப அதுதான் சொல்றான். கடுமையான வெயில்ல போறப்பும் சரியே, கடுமையான உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது சரியே, இந்த ஹைலி ரியாக்டிவ் ரேடியாக்டிவ் ஹைலி ரேடியாக்டிவ்னு போடுறான். அது நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதாவது செல்லை டேமேஜ் பண்ணக்கூடிய. இப்ப என்ன சொல்றான்னா, கதிர்வீச்சு உடைய ம். பொருளை பக்கத்தால வச்சுக்காதீங்க, கதிர்வீச்சு உடைய அணுமின் நிலையத்தை பக்கத்தால வச்சுக்காதீங்க. இந்த கதிர்வீச்சு வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலா இருக்கறனால உங்க மரபணு பாதிக்குங்கிற அதைத்தான் அவனு சொல்றான். ஆ. இப்ப நமக்குள்ளே ஒரு அணு உலை இருக்குது. நமக்குள்ளேயே வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு அணு உலை இருக்கு. அங்க இருக்கு. அங்கேயும் ஆஹ் ரேடியேஷன். அந்த ரேடியேஷன், அந்த ரேடியேஷன் ரொம்ப அதாவது எப்படின்னா, ஒரு செல்லை, ஒரு டிஎன்ஏ பாதிக்கிற அளவுக்கு அந்த ரேடியேஷன் இருக்கு. நமக்கு அது உணர முடியாது. மூளை உணரவே உணராது. மூளை உணராது. இப்ப புரியுதா உங்களுக்கு? வெளியே இருந்து வந்தா தப்பிச்சுக்கலாம். உள்ளே இருந்து வருது. உள்ளேயே இருந்து வருது. எவனாலையும் இதை கண்டுபிடிச்சிட்டானுங்க. இது ஆராய்ச்சியாளர் இது கண்டுபிடிச்சிட்டு தப்பிக்க வழி இல்ல. இதை தப்பிக்க வழியிலன்னு சொல்லி போட்டு இதைத்தான் சித்தர்கள் வந்து அடக்குனாங்க. ஆ. அந்த ரேடியோ அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் என்பது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதுல பாத்தீங்கன்னா பலகீனமானதா இருக்கும். என்னன்னு கேட்டா, இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்காது. அப்ப எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்லுவாங்க இல்லையா? அதுல ஒரு எலக்ட்ரான் இருக்காது. அந்த எலக்ட்ரான் திருடுவதற்காக பக்கத்துல இருக்கிற சதையில இருக்கிற எலக்ட்ரானை திருட ஆரம்பிச்சிருமாமா, உறிஞ்சிருமா. தன்னை நிலைப்படுத்துவதற்காக, அந்த விஷத்தை நிலைப்படுத்துவதற்காக பக்கத்தால இருக்கிற செல் எது இருக்கும்? இறப்பை செல் இருக்கு இல்லையா? இறப்பை செல் இருக்கிற எலக்ட்ரானை பூரா திருடி அதை ஓட்டையாக்கிட்டு இது தன்னை ஃபுல்ல பண்ணிக்கும். அந்த சேர்த்தை ஓட்டையாக்கி விட்டு இது ஃபுல்லா பண்ணிக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டானுங்க. இதை கண்டுபிடிக்கிற கட்டமா சொல்றான். இது எப்படி தப்பிக்கிறான்னு கேட்டா, அந்த நேரத்துல நீங்கள் கீரை, காய்கறி, பழங்கள் சாப்பிடுங்கிறான். அதுக்கு என்ன காரணம் சொல்றான்? இந்த கீரை, காய்கறி, பழங்கள் மட்டும்தான், எதுவும் கிடையாது. விதை பண்டங்களோ சதை பண்டங்களோ கிடையாது. இந்த கீரை, காய்கறி, பழங்கள் இதுக்கு பேர் கிரீன் ஃபுட்டுங்கிறான். இந்த கிரீன் ஃபுட்டு தங்கிட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரானை அந்த 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 பயோ ஃப்ரீ ரெடிக்கல் சொல்லக்கூடிய அந்த விஷ நீருக்கு அன்பளிப்பா கொடுத்துருதுங்கிறான். அன்பளிப்பா கொடுத்து சமப்படுத்திடுதுங்கிறான். அப்ப நீங்க உணவு கொடுக்கணும். எந்த உணவு? இயற்கை உணவு கொடுத்துதான் நீ சமப்படுத்தணும். உணவே மாத்தணும். அதான் மாத்தணுங்கிறது. அது ஆரம்ப கட்டம். இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க ஆப்பிள் சாப்பிடுவியா, ஆரஞ்சு சாப்பிடு, அதெல்லாம் கேள்வி இல்லை. நீ இதுக்கு பேர் கிரீன் ஃபுட்டுங்கிறான். அந்த கிரீன் ஃபுட்டு கொடுக்கறப்ப தங்கிட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரானை அதுக்கு டொனேட் பண்ணிடுது. யாருக்கு?
அந்த திருடு அந்த பசி நீர் வருது பாத்தீங்களா, அந்த அந்த நீர்ல ஒண்ணு குறைவா இருக்குது பாருங்க, தங்கிட்ட இருந்து தூக்கி அதுக்கு வீசிடுறது. ம், அப்ப நீ உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், என்ன கொடுத்துட்டே இருக்கணும், இயற்கை உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர் வாங்கி ம். உள்ள வாங்கி போட்டே இருப்பாரு. அப்ப இயற்கை உணவு கொடுத்துட்டே இருக்கணும், அவர் வாங்கி அப்ப இயற்கை உணவு நீ சேலை பண்ணிட்டே இருக்கணும் நீ. அப்ப நீ பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். உணவு தேடுனாவே பைத்தியம் பிடிச்சிரும்ல, உணவு தேடுனாவே. வம்புதான். அப்ப இதைத்தான் கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள். முதல்ல அதுலயே ஆப்பு வேடன்னு முதல் சொன்னவர் திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் தைரியமா சொன்னாரு, மிகனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. அப்ப அந்த ஜீரநீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம். அதைத்தான் வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. ம், வெங்கடேசன் அந்த 20வது பாடத்துல நான் நினைவுபடுத்துறேன். 20வது பாடத்துல இந்த 22ஆம் பாடம் நினைக்கிறேன். ம். ஆ, இங்க பாருங்க, 22ஆம் பாடத்துல மிகனும் குறையனும். 22ஆம் பாடத்துல 152ஆம் பக்கத்துல ஏன் உடலுக்கு நோய் வருகிறது? மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுவனேன். அருந்தியது அற்றது நீர். உடலுக்கு நோய் எப்படி ஏற்படுகிறது? மிகனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று. நூலோர்னா ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாங்க, ஏற்கனவே எல்லாரும் ம், சொல்லிட்டாங்க. நான் சொல்லல, ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாங்கிறாரு. ஏற்கனவே அனைவரும் சொல்லிட்டாங்க. வழி முதலா எண்ணி. நூலோர்னா ம், யாருங்க? இதுக்கு முன்னாடி சொன்னவங்கன்னு அர்த்தம். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ம். இந்த வாத பித்தம் கபம்னு ஆ, சொல்லிட்டாங்க. அது வந்து ம், சுரந்தாலே ஆபத்துனாவே அதாவது மழை பெஞ்சாவே ஆபத்துன்னு பேயாம இருக்கணும் இல்ல, மழை பெஞ்சாவே ஆபத்துனாவே பேயாம இருக்கணும்னு அர்த்தம். ம். இருக்கணும். உம் தண்ணி ஊத்துனாவே வெடிச்சு போகும்னாவே, தண்ணி ஊத்துனாவே வெடிச்சு ம். போகணும். தண்ணி ஊத்தாம தானே இருக்கணும். ஆமா. தண்ணி பார்த்தா அவ்வளவுதான்ப்பா, வெடிச்சு போயிருமாப்பா. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, தண்ணி தமாறுன்னு வெடிக்குமாப்பா. நீ கொஞ்சமா ஊத்துனாலும் வெடிக்கும், நிறைய ஊத்துனாலும் வெடிக்கும். என்ன சொல்றான் பாரு, நல்லா பழுத்து கிடக்குது. கொஞ்சம் நல்ல பழுத்து ம், சூடாகி போச்சு, கொஞ்சமா தண்ணி ஊத்தினாலும் பட்டாருங்கும், நிறைய தண்ணி ஊத்தினாலும் பட்டாருங்க ம். அப்படின்னு அர்த்தம். தண்ணியே ஊத்தாதோட அர்த்தம். இவன் என்ன அப்படியே கொஞ்சமா ஊத்திக்கலான்னு சொல்றாங்க. தண்ணியே கொஞ்சம் ஊத்தினாலும் ஆபத்து, அதிகம் ஊத்தினாலும் ஆபத்துனாவே ஊத்தவே கூடாதுன்னு அர்த்தம். ஆமா, ஆமா. கொஞ்சம் ஊத்த ஊற்றக்கூடாது. இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடுவுல ஊத்திக்கலான்ட்டான். நேற்றல். இப்படி தப்பு பண்ணிட்டானுங்க. அதான் அதைத்தான் சொல்றாரு, இந்த இடத்த சொல்லிட்டாரு பாருங்க, அழகா சொல்லிட்டாரு. மிகனும் குறை ம், 152 பக்கம். அப்ப ஜீரநீர் சுரந்தாலே அவை நோய் செய்யும். இந்த ஜீரநீர் சுரந்தாலே நோய் செய்யுங்கிறது அருணாடகருக்கு தெரியாது. ம். தெரியல. அருணாடகருக்கு தெரியாது. ம், ஏன்னா இந்த பசி என்பது பரிணாமத்தின் எச்சம்ங்கிறது அது இவருக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அருணாடகருக்கு தெரியாது. சித்தர் மாதிரி இருந்து வந்தவரை தவிர சித்தர் கொள்கை உள்வாங்கியவர் அல்ல, அவர் பரிணாமத்தை உள்வாங்கியவர் அல்ல. ம். சித்தர்கள் தான் பல ஆண்டுகளுக்கு 20,000 ஆண்டுச்சு. சித்தர்கள் தோன்றி கிட்டத்தட்ட 20,000 ஆண்டாச்சு. ஆமா. திருவள்ளுவரே இது ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. எழுதுனா யார் எழுதுனாங்க? தொல்காப்பியத்துல கூட நோயை பத்தி சொல்லல. தொல்காப்பியத்துல கூட நோயை பற்றி சொல்லல. ஆனா தொல்காப்பியம் வயது 15,000 ஆண்டுக்கு மேல ஆகுது. ஆனால் அப்ப சித்தர்கள் தனி. அதுதான் சித்தர்கள் தனினாவே நேர எங்க தெரியுமா போகுது? நேர திருமந்திரத்துக்கு போகுது. ஆ, திருமந்திரத்தை சொல்லிட்டாரு, அந்த வயிற்றுல சுரக்கிற நீரை வந்து அமைதிப்படுத்திட்டாரு. அது கரெக்ட், ரெண்டும் ஒத்து போகுது. அதைத்தான் வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார். இப்பதான் எப்படித்தான் இந்த வெங்கடேசனுக்கு இவ்வளவு அறிவு வந்ததுன்னு தெரிய மாட்டேங்குது. அதான். இப்ப நூலோர் சொன்னா எந்த நூலோர்னு கேட்கணும் இல்லையா? நூலோர் இப்ப நான் சொல்றேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்காரப்பா, சரி திருவள்ளுவர் சொன்னாதே எங்கன்னு போய் கண்டுபிடிப்பீங்க? எனக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொன்னா பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது. எனக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு யாரை போய் கண்டுபிடிப்பீங்க? அப்ப அதான். அப்ப எல்லா சித்தர்னுடையும் படிக்கணும். ம், படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒத்து வர்ற மாதிரி வரிகள் இருக்கணும். அதுதான் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை அழகா அடிச்சாரு. கரெக்டா கண்டுபிடிச்சாரு, வெங்கடேசன் ஆ, கண்டுபிடிச்சாரு.
அட வாயு என்பதும் வலி என்பதும் ம், ஒரே சொல்லை குறிக்கும். ம், வலினாலும் வாயு தான், வாயுனாலும் வலிதான். கரெக்டா ம், ஒத்து வந்துருச்சு. கரெக்டா புடிச்சிட்டாரு ம், வெங்கடேசன். இல்லைன்னா எவனுக்கும் தெரியாது. இல்லைன்னா ம். நான் சொல்றது புரியுது. எவ்வளவு பெரிய இந்த- நாம விளையாட்டா அதான் பேசிட்டு அந்த இருக்கோம். ஆ, இந்த இந்த குரலுக்கு நேரா அதுல கனெக்ஷனும் கிடைச்சு போச்சு. ஆ, மெய்யனும் குறையணுங்கிறது ஆ, ஆஹ், திருமூலரையும் இணைச்சு விட்டார். ஆ, இணைச்சு கரெக்டா வந்துருச்சு. அவர் சொல்லிட்டாரு நிர்மூலமாக்குன்ட்டாரு. அது இல்லாமல் பண்றா அப்படின்ட்டாரு. ஒரே அதனால அடி. ஆ, அது அது முள்ளு. அது வந்து முள்ளு மரம். வேருடைய மண்ணோட புடுங்கி எறிய வேணும். முள்ளு மரத்தை களைஞ்சு எடுத்துடணும். முள்ளு மரத்தை அங்க முள்ளு மரத்துக்குள்ள பரிவு காட்ட முடியாது. முள்ளு மரத்துக்கு கண்ணை ஓட்டையாகும். ஆளை கொலை செய்யற மரம். முள்ளு மரம் நமக்கு எதுக்கு? திருக்குறளும் அர்த்தம் தெரியல எவனுக்கும். ம். திருமூலருக்கும் அர்த்தம் தெரியல. இந்த ரெண்டு பாட்டுக்கும் அர்த்தம் தெரியாதவே எல்லா நம்ம புலவர்களும் இருந்துட்டாங்க. என்ன புலவரோ. நேத்து கூட நான் திருமந்தத்தை பார்த்தேன். ஒரு பெரிய தமிழ் புலவர், சைவ சிந்த ஆராய்ச்சியாளர். அவரு உளறு நிறைய படிச்சுக்கிட்டு இந்த அர்த்தம் தெரியாம எதோ சப்பக்கட்டு கட்டுறாங்க அந்த பாட்டுக்கு. நான் பார்த்தேன். அந்த வேணா வீடியோ அனுப்புறேன் பாருங்க. நான் பார்த்தேன். எதோ அர்த்தம் தெரியல. ஆமா, சப்பக்கட்டு கட்டுறாங்க. அவரு திருவள்ளுவர் சிறந்த ம், மருத்துவருங்கிறீங்க. இந்த திருமலர் வந்து பெருசா பேசுறாங்க. எந்த இடத்துல என்ன ம். சொல்றாரு? இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி இல்லாம தடுமாறு. அவனும் ஒண்ணும் இல்லைங்க. ஜோசியத்தை பத்தி சித்தரை பத்தி பேசிட்டு இருந்த ராஜேஷ்ங்கிற ஒரு நடிகர் நேத்து சேர்த்து போயிட்டான். ஆமாம். அவரு பெரிய ஆளு. இந்த வைத்தியம்லாம் சொல்லுவாரு. ம். அவன் அவன் பாருங்க மாரடைப்புல செத்து போயிட்டான். மாரடைப்புல அதான் எல்லாம் தெரிஞ்சிருந்து ஆ, இந்த குறளுக்கு அர்த்தம் தெரியல. இந்த குறளுக்கும் திருமூலருக்கும் தெரியாதவே எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. சளி ஒருத்தர் தான். ஏறிடுங்க. சளி ஏறி செத்து எல்லாருமே. போயிட்டானுங்க. வேற ஒண்ணும் இல்ல. சளி ஏறி செத்து போயிட்டான். அதான் அவருக்கு அதை சொல்ல ஆளு கிடையாது. அவருக்கு அதுக்கு எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு விட்டாரு. அதுக்கு ஒரு ஆங்கில மருத்துவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா கருமாதிரி நீ தானே மாரடைப்புல சாக போற. ஆ, சொல்ற அதுக்கு ஒரு அலோபதி மருத்துவர், அது அப்படிங்க இப்படிங்க 40 வயசுக்கு மேல எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கன்னா, இப்ப எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்புறம் ம், திங்கிற வேலை? ஆ, அதை அவன் விடக்கூடாது. அவன் வேற அது கொழுப்புங்கிறான். கொழுப்பு தான் அடைச்சி. அப்புறம் கொழுப்பு எங்க இருந்து வந்துடுறான்? கரெக்டா சொல்றான். கொழுப்பு தான் எங்க செத்தாரன் கொழுப்பு. அப்ப அப்ப கொழுப்பை கரைக்கிறதுக்கு அந்த நடிகருக்கு தெரியலையா? தெரியல தெரியல. அப்புறம் சித்தர்நூல் எதுக்கு படிச்ச? எல்லா ஆராய்ச்சி பண்ணி வயசே போயிடுச்சு அப்ப உண்டி சுருங்கின் அவங்களுக்கு. உபாயம். இவன் எதை சொல்றான்னு அதை எடுத்துக்கிற. உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல பிண்டம் சுருங்கின் பிராணம் நிறைவுங்கிறாரு. பிண்டம் சுருங்கினால் பிராணம் நிக்குன்னு எழுதுறாரு. நீங்க பிண்டத்தை சுருக்கு அப்படிங்கிறாரு. உண்டி சுருக்கினால் பிண்டம் சுருக்குனா எப்படி சுருக்குவ நீயே? அப்ப உண்டி சுருங்க தெரியலையா? தெளிவா எழுதி வச்சானுங்க. ஒருவேளை இன்பான்னு எழுதி வச்சான். அதுக்கு இவன் போகல. இருவேளை இன்பான் அதையும் இவனுக்கு புரியலையா? மூவேளை இன்பான் ரோஹினே எழுதியிருக்கான். ஒண்ணுமே புரியல. இதை விட தெளிவா எழுதிட்டு போயிட்ட நீதிபன் பாவல. எல்லாம் சொல்லிவிட்டான் அவன். அவன் இதாவது நீங்க வந்து தத்துவ ரீதியா சொல்றான். அவன் அழக கவிதையிலே சொல்லட்டான். ஒரு வேளை தின்பையா நீ யோகி, 2 வேளை தின்பையா நீ பாவின்ட்டான், 3 வேளை தின்னா பூமிக்கே தகுதி இல்லாமட்டான், 3 வேளை தின்னுட்டு இருந்தேன் பூமிக்கே தகுதி இல்லைன்ட்டான். ஒரு வேளை நடப்பணும் நடப்பணும்ட்டான், பூமிக்கே தகுதி இல்லைன்ட்டான். அப்ப நீங்க 3 வேளை திங்க எத்த இங்கதாங்க ஃபாஸ்டிங் வருது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இங்கதான் வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறாரு. வெங்கடேசன் கண்டுபிடிச்சு சயின்டிபிக் நிரூபிச்சுட்டு போயிட்டா பாரு. அதாவதுங்க வெறுமே ஆராய்ச்சி பண்ணாம, ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணாம, மருத்துவர்கள் பண்ண ஆராய்ச்சி பண்ணாம, மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்காம இருந்திருந்தாருன்னா நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடைச்சிருக்காது. நமக்கும் இந்த பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாத போயிருக்கும். திருக்குறளும் தெரியாது, திருமூலம் தெரியாது. ஏன்னா இவர் சந்திச்சு பேசினதே வந்து மருத்துவ மருத்துவ மருத்துவர்களோடு உறவு வைத்துக் கொண்டு அவர்களுக்கு புரிய வச்சு அவர்கள் முன்னிலையில தான் ரத்தத்தை ஆய்வு பண்றாங்க. ரத்தத்தை 10வது பாடத்துல எழுதியிருப்பாரு பாருங்க. எனக்கு யார் யார் வைத்தியம் பண்ணாங்க, வைத்தியம் இல்லை எனக்கு எப்படி பாரு ரத்த பரிசோதனை யார் யார் பண்ணாங்க. ரோட்டரி சங்கத்துல வச்சு பண்றாரு. ரோட்டரி சங்கத்துல வச்சு அந்த என்னை ரத்த சோதனை பண்ணது யாரு எல்லா பேரும் அதுல இருக்கு. ரத்த பரிசோதனை பண்றதுக்கு ஒரு ஆள் பரிந்து அவருக்கு செலவு இல்லை. அந்த ரோட்டரி சங்க
அந்த ரோட்டர் சங்க மருத்துவர், அந்த சங்கத்தினுடைய பேரு, அந்த மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் அவருடைய பேர் என்ன, அவருடைய செலவில் என்னுடைய ரத்தத்தை பரிசோதித்து பார்த்தார்கள். பார்த்த பொழுது எல்லாம் நார்மலாக இருக்கிறது. என் எடை வந்து 62 கிலோவாக இருக்கிறது. எல்லாம் எழுதியிருக்காரு. இதைத்தான் நாசா விஞ்ஞானிகள் பண்ணினானுங்க. இதான் அந்த நாசா விஞ்ஞானிகள் எல்லாம் பண்ணானுங்க. நாசா இதே வெங்கடேசன் பண்ண ஆய்வை தான் நாசா விஞ்ஞானிகளும் பண்ணி பார்த்தாங்க. பண்ணி பார்த்துட்டு இது உண்மைதான்ட்டான். இதைதான் இது இது அதனால நம்ம தைரியமா இதை சொல்றோம். தைரியமா சொல்றோம். இப்ப நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்கள எந்த கதிக்கு ஆளாகிறன்னு நீங்க பாருங்க. போட்ல ஓட்ட போட்ல நீந்த தெரியாதவன ஏறிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு போறது. எனக்கு வேதம் தெரியும், இது தெரியும், அது தெரியும்னு. அங்க நேசம் தெரியுமான்னு கேட்பான். கிடைச்சி அவன் எல்லாம் தெரியுத. இப்ப போட்டு முழு போது நேசம் தெரியுமா கப்பிக்க திருக்குறள் எல்லாம் தெரியுங்கிறிய மிகினும் குறையன்னு இது தெரியுமா? திருமூலர் சொன்னது அற்றது இந்த இது என்னது வாயுவைய அற்று பண்ண சொல்றாரு அவரும். நிர்மூலமாக்கி புறப்பட்டு போகான் இறைவன் அப்படின்னு சொல்றான். அந்த 2 பாட்டுக்கு சுத்தம் தெரியாத எல்லாம் படிச்சு எல்லாம் கழிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓட்ட போட்டுல நீந்த தெரியாதவன் ஏறிக்கிட்டு போற மாதிரி எல்லாம் போய் போய் முழுகிக்கிறானோ. இல்ல அதுல எல்லா சமுதாயமும் போயிட்டு இந்த வரியிலே வந்து உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல பிண்டம் சுருங்கின் பிராண நிலை வருங்க. இதவே யாரும் ஆராய்ச்சி பண்றாங்க? தெளிவா இருக்குது இல்ல. உண்டி சுருங்கு அப்ப உணவு குறைச்சோம்னா உயிர் நிக்கும்னு எழுதுறாருல. உயிரை நிறுத்துறதுக்கு தானே இந்த பாடுபடுறீங்க. உயிரை நிறுத்துறதுக்கு தானே இந்த பாடுபடுறீங்க. 2வது அது எழுதி இருக்கிறது தெரியும், எல்லாம் படிக்கிறது தெரியுது, அர்த்தம் புரியல யாருக்கும். தப்பு தப்பா பரிமாளரும் எழுதிட்டு போயிட்டாரு. அவரோட விளக்கம் சொன்ன ஆளும் யாரும் இல்லை, அவரும் தப்பா எழுதிட்டு போயிட்டாரு. அப்படி என்ன பண்ணுங்க? வெங்கடேஷ் எப்படி கண்டுபிடிச்சாரா? பிடிச்சிக்கிட்டாரு. வெங்கடேசன் கண்டுபிடிச்சது நேர ஜெர்மனிக்கு போயிட்டாரு. ஜெர்மன்ல இருக்கிற புத்தகத்தை படிச்சுட்டு தெளிவா அடிச்சிட்டாரு. ஜெர்மன் கனெக்ஷன் பண்ணி பார்த்திருக்காரு. என்ன சொல்லுது இந்த புக், இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அதுக்குதான் தெளிவா சொல்றேன். என்னுடைய குருன்னு சொன்னாவே டாக்டர் அண்ணா டாக்டர் தெளிவா அடிச்சிட்டாரு. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. என்னுடைய குரு என்று சொன்னால் இந்த மிகினும் குறையணும். அப்புறம் திருமூலர் சொன்னது 2 பாட்டை நமக்கு போதும். இது 2க்கும் அர்த்தம் சொல்ல நீங்களும் 6 மாசம் எடுத்துக்கிறீங்க. அப்பயும் புரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கே இப்பதான் இந்த 2 பாட்டும் இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு பாக்குறேன். இந்த மிகினும் குறையணும் ஒண்ணு, அந்த புறப்பட்டு போகான் புருஷடையோனங்கிறது ஒண்ணு. இது தப்பு தப்பா எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். மேடையில பெரிய பெரிய அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறான். அறிஞனா இருந்தா அவங்க சரியான அர்த்தம் சொல்லியிருக்கணும். நான் அறிஞன்னு சொல்லி மேடையில ஏறிக்கிட்டு 1000 பேர் முன்னால வாசிக்கிறான். அந்த 1000 பேரும் கெடுத்துட்டு வந்துடுறான். தனியா போய் கூட அர்த்தம் பார்த்துக்க அவனையும் கெடுத்துட்டு வந்துடுறான். அவன் போய் பேசி இன்னைக்குதான் எனக்கு புரியுது. வெங்கடேசன் சொல்லுவாரு, போய் தப்பு தப்பா சொல்லி வெங்கடேசன் சொல்றாரு, போய் தப்பு தப்பா சொல்லி வெங்கடேசன் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் 100 முறை பரிசோதனை பார்த்து தான் இந்த உண்மையை சொல்றேன். ஒரு அறிவியலை 100 முறை செய்து நான் 100 முறை என் உடலை பரிசோதித்து பார்த்து விட்டுதான் பல முறை உணவை விட்டு பார்த்து, மனவர் சேர்த்து பார்த்து, உடம்பை சாப்பிட்டு பார்த்து, உடம்பை கெடுத்து பார்த்து, உடம்பை ஏற்றி பார்த்து, இறக்கி பார்த்து, பல 100 முறை என்னால் சரி செய்யப்பட்டது, சோதிக்கப்பட்டது. ஒரு அறிவியலை சொல்லித்தரக்கு முன்னால் அது என்ன சொல்றாருன்னா, ஒரு அறிவியலை மெய்ப்பிற்கு முன்னால் 100 முறை செய்து பார்க்க வேண்டும்ங்கிறாரு. 100 முறையும் செய்த மற்றவங்களுக்கு சொல்லும் போது தவறு ஏற்படாது. இல்லைன்னா அத்தனை பேர்த்தையும் எடுத்து விட்டுறோம். அப்படித்தான் பரிமேலகர் பண்ணிட்டார். பரிமேலகர் ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால சொந்த கருத்தை பதிவு செஞ்சிட்டாரு. அவ்வளவுதான். அதாவது சொந்த கருத்து எழுதிட்டான். யாரும் பொது கருத்து எழுதலை. இப்ப வெங்கடேசன் சொல்றது பொது கருத்து. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டார்ல. 93 இருந்த எவ்வளவு ஒரு மன வலிமை இருந்திருக்கும் பாருங்க. உடம்ப கரையிறப்ப பயந்துருவான்ல. இவரு பயப்படாம இருந்திருக்காரு பாருங்களேன். அதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது.
அப்புறம் தான் ஓ இல்லைன்னா ஒரு இவரும் பண்ணிக்க முடியாது. ம். இல்ல, இவரு மரத்துல தப்பிக்க முடியாது. இவரும் 95 கிலோக்கு வந்துட்டார்ல. ஆ. பல நோய்கள் மூட்டு வலி வந்தாச்சு, சர்க்கரை நோய் வந்தாவே முடிஞ்சதுங்கய்யா. அது 100 நோய்க்கு சர்க்கரை நோய் வந்துட்டாவே பிராக்கெட்ல 100 நோய் எழுதிக்க வேண்டியதுதான். பிராக்கெட்ல 100 நோய். ம். 100 நோய் சேர்ந்து போச்சுன்னு அர்த்தம். ஆமா, அவ்வளவுதான். அழுகி போச்சு. அவ்வளவு டோட்டலா 12 சிஸ்டம் அவுட். இது அது அழுகி தெரியாத போன போய் வைத்தியம் வேற பண்றோம். அழுகி ம். போன பணம். அது அழுகி போன பணங்க. பணத்துக்கு வைத்தியம் பண்ற மாதிரி தான். சர்க்கரை நோய் வந்துட்டு பணத்துக்கு வைத்தியம் பண்றது தான். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்சம் கொஞ்சமா அத அழுகிட்டு இருக்க. 10 நாள்ல அழுகுது இல்லையா? இது அழுகி போச்சு, கால் அழுகி போச்சு. ஆமா. அது முதல்ல விரல் எடு, அப்புறம் கெண்டைக்கால் எடு, ஆ. அப்புறம் முழங்கால் வரைக்கும் எடு, அப்புறம் தொடை வரைக்கும் எடு. அப்படி இந்த காலம் மாத்திக்கோ. ம். மாத்தி கடைசியில கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்க ஐயா. நம்ம இதை பத்தி மறுபடியும் பேசுவோம். சரிங்களா? ஆக, நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் இந்த ஜீரண நீரை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீரண நீர் புரிந்து கொண்டு உள்ளே சேர்ந்த விஷத்தை வந்து தினமும் எடுக்க வேணும். அதை நீரை மருந்தாக ம். எடுக்கணும். மாலை ஒருவேளை ம். கட்டாயம் வேக வைத்த ம். காய்கறிகளை மலச்சிக்கல் நீக்குவதற்கு சாப்பிட்டு வர வேண்டும். அப்படி வரும்பொழுதுதான் ம். உண்மையான உடலை கண்டுபிடிக்க முடியும். இதை 180 நாள் நீங்க பரிசோதிக்க வேணும். இடையில் நீங்க வந்து மருத்துவ சோதனை பண்ணிக்கணும். குறிப்பாக ம். நீங்க எதிர்பார்க்கிற எந்த மருத்துவ ம். சோதனை, ரத்த சோதனை, சிறுநீர் சோதனை பண்ணி ம். பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான திருப்தி ஏற்படும். ம். மீண்டும் இதை பற்றி விரைவாக பேசுவோம். நோயற்ற வாழ்வு வாழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றியா, நன்றி.